நம்ம இந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட வந்தாச்சு. இன்னொரு 500 மீட்டரில் போயிடுவோம் அந்த இடத்துக்கு வந்துட்டோம். தாலி பனை மரம் தோப்பு, இதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்துக்கிறோம். இந்த இருக்கிறதுல பாதி மரத்துக்கு மேலே தன்னுடைய முழு ஆயுட்காலத்தை முடிஞ்சிடுச்சு. இருக்கிறது ஒரு 20-30% மரம் தான் இப்போ புதுசாக திரும்ப வளர்ந்துட்டு இருக்குது. இப்போ இந்த கிட்டத்தட்ட நாங்கள் வந்த ஒரு 100 கிலோமீட்டர் பயணத்தில் ஒரு 2 மரம் தான் பார்த்தோம். வேறு எங்கேயுமே இந்த மரங்கள் இல்லை. இந்த இடத்துல தான் இவ்வளோ தூரம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இதை நம்ம கண்டிப்பாக பாதுகாத்தே ஆகணும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பாக இருக்கும் பாருங்கள். இதுதான் நல்ல முத்தனை கோட்டை. இந்த பச்சையாக இருக்கிறது பிஞ்சி கோட்டை. இதுதான் நம்ம இப்போ பிறகு வந்துட்டோம். இது எந்த பகுதினாக்கா கீழ் குவளை வீடு, அது வந்தவாசிலேருந்து ஆரணி போகிற ரூட் இது. இப்போ என் கையில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓலைச்சுவடி. அது ஆக்சுவலாக இது பனைமட்டை தான். இதில் தான் ஓலைச்சுவடி செஞ்சாங்க. இந்த பின்னாடி இருக்குது பாருங்கள், தாலி பனை. இதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்துக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 120 கிலோமீட்டர் ட்ராவலிங் பண்ணி ராத்திரியில் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தே வந்துருக்குறோம். இப்போ இதோடைய விதை பார்த்தீங்கன்னாக்கா இந்த விதைக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்தோம். இது வந்து பச்சை கலரில் இருக்கிறது வந்து காய். இது வந்து நல்ல முத்தின விதை. இந்த விதைக்காக தான் நம்ம வந்துருக்குறோம். இதை எடுத்துன்னு போய் நம்ம இதை வந்து இன்னும் விருத்தி அடைய செய்யணும். இது வரைக்கும் வந்த வழியில் இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் தான் ஒரு 2 மரம் இருந்தது. மற்றபடி அது கண்டாண்ட எங்கேயும் இல்லை. நம்ம பாண்டிச்சேரி சைடும் சரி, விழுப்புரம் சைடும் சரி, இந்த மரம் அவ்வளோவா எங்கேயும் இல்லை. அதே மாதிரி கிராமப்புற பகுதியில் கேட்டாலும் இந்த மரத்தை பற்றி யாருக்கும் எதுவும் தெரியலன்னு தான் சொல்கிறாங்க. மோஸ்ட்லி ஒரு 70% தெரியலன்னு தான் சொல்கிறாங்க. சில பேருக்கு தான் தெரியுதுன்றாங்க. அதனால நம்ம தேடுதல் வந்து கொஞ்சம் அதிகமாச்சு. இப்போ ஒரு 2 வருஷமாக தேடி இந்த இடத்துல இவ்வளோ மரம் இருக்குதுன்னு இப்போ தான் தெரிய வந்தது. அதனால் உடனே நம்ம புறப்பட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ளே போய் விதைகளை பொறுக்க போகிறோம். இதுதான் நம்ம அது ஊருக்கு வந்திருக்கோம். எங்கேருந்து வந்திருக்கோன்னா பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கோம். இந்த தாலி பனை மரம்ன்றது வந்து தமிழ் பாரம்பரியான மரம். ஆனால் நிறைய பேர் கிராமங்களில் போய் கேட்டதுக்கு வந்து இது விழிப்புணர்வே இல்லாமல் இருக்காங்க. சரி, இந்த மரத்தை நம்ம காப்பாற்றணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் நம்ம வந்து ஒரு 2-3 வருஷமாக வந்து ஆராய்ஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சேகரித்து அதுக்கப்புறம் அந்த மரமும் நம்ம வந்து வெளியேறதுக்கெலாம் கூட்டுறோம். யாரோ கேட்குறாங்களோ அவங்க திருச்சி, சிதம்பரம் அந்த சைட்லாம் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போனாங்க. நம்ம எல்லாருமே நினச்சிருப்போம் சாதாரணமாக பனை ஓலையில் ஓலைச்சுவடின்னு சொல்லக்குள்ள சாதாரண நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற பனை மரம், எல்லாருமே தெரிஞ்ச ஒரு பனை மரம், அந்த மரத்துடைய ஓலைன்னு தானே. ஆனால் உண்மையை பார்த்தானா அது கிடையாது. இதுதான் உண்மையான ஓலைச்சுவடியோடைய பனை ஓலை. இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லென்த்தும் நீட்டு, இது கிழிக்கிறதும் ரொம்ப கடினமாக இருக்கும். அதனால் இதை வச்சு தான் யூஸ் பண்ணாங்க. நம்ம சாதா பனை மரம் நொங்கு சாப்பிடுவோம்ல, அந்த பனை மரம் பார்த்தோன்னாக்கா அந்த ஓலையை வந்து இந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது. இப்படி பண்ணாக்கா அது உடச்சிக்கும். இது வந்து வளையுது பாருங்கள். இதனால தான் இதில் ஓலைச்சுவடி இதில் எல்லாத்தையும் குறிப்பிட்டு வச்சாங்க. மன்னர்களும் சரி, சங்க இலக்கியங்களும் சரி, அனைத்துமே. இப்போ இது நம்ம ஏன் இதை தேடி வந்திருக்கோன்னாக்கா நம்மளுடைய தமிழை நமக்கு அப்படியே திருப்பி கொடுத்ததுனால, தமிழுக்காக ஒரு தொண்டாற்றிய ஒரு மரத்துக்காக நாம் ஒரு தொண்டாற்றுவோம். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம தாலி பனை மரத்தோட இலையை பாருங்கள். எண்ணெயோட எப்படியும் ஒரு 5 அடிக்கு மேலே இருக்குது. இதுதான் நம்ம ஒரு வீட்டில் நம்ம விட்டாலும் அது 20 அடி இல்லை ஒரு 60 அடிக்கு மேலே வந்து ஒரு மரமே சுற்றி வந்து வளரும். அதனால் அதோட முள்ளெல்லாம் பாருங்கள் ரொம்ப கூர்மையாக இருக்கும். பாருங்கள், ஏன்னா வெட்டுப்பட்டாலே அது வந்து துண்டாவே போயிடும். அது எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னாக்கா தெற்காசிய நாடுகள், நம்ம ஆசிய கண்டத்தில் இந்த மரங்கள் இருக்குது. அதிகமாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தென்னிந்திய பகுதியிலும் இலங்கையில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இப்போ இந்த மரத்தை வந்து தமிழ்நாடு முழுக்க பரப்பணுன்றது தான் நம்மளுடைய நோக்கம். பழமையை வந்து மக்களுக்கு எடுத்து உரைக்கணும்.
நம்மளுடைய சங்க இலக்கியங்களை பாதுகாத்து கொடுத்த ஓலை, பனை ஓலை, ஆழ்மலை. அதை வந்து யாரும் மறந்துடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் தான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மரம் வந்து மண்ணரிப்பு தடுக்கிறதுல மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குது. இப்போ சாதாரணமாக ஒரு பனை மரம், தென்னை மரங்களுக்கும் ஒப்பிடும்போது இது வந்து பல நூறு அடிகள் வந்து ஆழத்துலேயும் அகலத்துலேயும் அதிகமாகவே வேரை வந்து பரப்பக்கூடிய மரம் இது. இப்போ கடலோர பகுதியிலையும் இந்த மாதிரி ஏரிக்கரை பகுதிகள்லையும் இந்த மரத்தை வச்சனாக்கா ரொம்பவே மண்ணரிப்புன்றது வந்து ரொம்பவே பாதுகாக்கப்படும். மண்ணரிப்பும் பாதுகாக்கப்படும், தண்ணீர் நிலத்தடி நீரும் பாதுகாக்கப்படும். அதனால் இந்த மரங்களை வந்து ஏரிக்கரை பகுதியிலையும் கடலோர பகுதியிலையும் வச்சனாக்கா இந்த மரம் பாதுகாக்கப்படுறதோடு இல்லாமல் மண்ணரிப்பும் நிலத்தடி நீரும் பாதுகாக்கப்படும். நம்மளோட தமிழ்நாடு நம்ம கடமை என்னன்னா இந்த மரத்தை நம்ம தான் பாதுகாக்கணும். அடைமழையிலும் விடாமல் மரங்களை நடும் உதயகுமார் மற்றும் விஜயகுமார், கூட குட்டி பசங்க ஒரு 4 பேர். நன்றி, நன்றிகள், வணக்கம்.